என்னமோ தெரியல, எங்க அம்மா உன் மேல ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன் காவியா, உனக்காக எங்க அம்மா எவ்வளவு செய்யறாங்கன்னா அவங்க உன்னை மருமகளா பார்க்கல, உன்னை மகளா பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயா பேச பெண் குழந்தை இல்லை, அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிருக்க. காவியா, நீ ஒரு நிமிஷம் என் கூட வாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பார்த்தி, நீ இங்கே இரு, நாங்க வந்துடுறோம். சரிப்பா. வாமா. என்னத்த, என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு விஷயமா தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். காவியா, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டேன், அதே மாதிரி என் விருப்பத்தை நீ நிறைவேற்றணும். நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியலையா? புரியல அத்தை. நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, அந்த ஆசை உன் மேல கேஸ் போட்டதால நிராசை ஆயிடுமோன்னு நீ பயந்த. ஆனா நான் உன்னை அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திட்டேன். இனி நீ கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவ, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இந்த வேண்டுதல் எல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக தான். உன் வாழ்க்கையில நீ எதை சாதிக்கணும்னு நினைச்சியோ நீ அதை சாதிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையா நின்ன. உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் உதவி செஞ்ச மாதிரி என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும். என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ அவனை விட்டு விலகி போயிடணும். இதுவரைக்கும் நான் பார்த்த காவியா வேற, இப்ப நான் பார்க்கிற காவியா வேற. இப்போ நீ முழுசா மாறிட்ட. உன்னையே அறியாம பார்த்திபன் மேல நீ அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்ட. அதான் காவியா, எனக்கு பயமா இருக்கு. காவியா, நீ என் பையன் மேல அன்பு செலுத்த வேண்டாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட கடந்த கால வாழ்க்கை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நீ அவனை ஏமாத்திட்டு தான் நினைப்பான். நீ காட்டின அன்பு எல்லாமே பொய்ன்னு அவன் உன்னை வெறுப்பான். அப்படி ஒரு சூழ்நிலை எதிர்காலத்துல உருவாயிடக்கூடாதுன்னு தான் இப்பவே உன்னை பார்த்திபனை விட்டு விலக சொல்றேன். காவியா, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இத சொல்லல. நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் சொல்றேன்.
நீ பார்த்திய விட்டு விலகி போயிட்டன்னா பார்த்திக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். அதே மாதிரி நீ கலெக்டர் ஆயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய நீ அமைச்சுக்க போற. என் கடமைய நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன் காவியா. இனிமே உன் கடமைய நீ செய்யணும். எனக்கு எனக்கு வாக்கு கொடுமா. இந்த பஞ்சபூதங்கள் சாட்சியா இந்த கோவில் எனக்கு வாக்கு கொடு. இனிமே நிரந்தரமா பார்த்திபனை விட்டு பிரிஞ்சிருவேன்னு எனக்கு வாக்கு கொடு காவியா. காவியா, அவன் மேல உனக்கு அன்பு வந்ததையோ பார்த்திபன் கூட நீ வாழணும்னு நினைக்கிறதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சு இத ஏன் நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்ட கூடாதுல்ல? இவ்வளவு தெரிஞ்சும் நீ ஏமா என்கிட்ட மறைச்சேன்னு என்ன அவன் கேட்ட கூடாதுல்ல? நீ விலகி போறதுதான் உங்க 2 பேரோட வாழ்க்கைய சந்தோஷப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க எந்த குற்ற உணர்வும் இல்லாம வாழணும்னா நீங்க பிரியணுமா? அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். இல்லனா என் மனசு என் பையனுக்கு துரோகம் பண்ணதை நினைச்சு சாகுற வரைக்கும் என்ன அது அரைச்சுக்கிட்டே இருக்குமா? ஒரு தாய் தான் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிடவே கூடாது. நம்ம அம்மா நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு அவனும் நினைச்சிடவே கூடாது. அதுக்கு தாம்மா நான் கேக்குறேன். எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து இதெல்லாம் செய்யும் போது என் மனசு ஒரு நிமிஷம் சஞ்சலப்பட்டுருச்சு. நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க முடிவுல தெளிவாதான் இருக்கீங்க. நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. என்னைக்கோ ஒரு நாள் என் கடந்த கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு நானே அவரை விட்டு பிரிஞ்சிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு படுத்த. நீங்க பயப்பட வேண்டாம் அத்தை. நானே கூடிய சீக்கிரம் பார்த்திபனை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன். இது போதும் காவியா, இது போதும். பொண்ண மாதிரி ஒரு மருமகளை இப்படி நான் பிரியறதுக்கு காரணம் முன் ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமாதாமா இருக்கும். பொண்ண மாதிரி ஒரு மருமக இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கம்மா. அப்படி நீ எனக்கு கிடைச்சும் அதை இப்படி அந்த கடவுள் ஆக்கிட்டாரேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு காவியா. காவியா, உன் வாக்க நீ காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. வா போலாம். வாமா. நீங்க போங்க அத்தை, நான் வரேன்.
மாதிரியா போற மாதிரி தெரியுது. கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. நல்லா தானே இருந்தா. ஆனா அம்மா சொன்னதுல ஏதாவது முடட்டா இருப்பாளோ. உலகத்துல இனி 7 அதிசயம் இல்ல, 8வது அதிசயம் அத்தை. அந்த 8வது அதிசயமே நீங்க தானே உருகி உருகி அழுதுருப்பாளோ. இருக்கும், என்னன்னு கேட்போம். கர்ச்சீஃப் வேணுமா? இல்ல, அழுது அழுது கண்ணெல்லாம் சமந்திருக்கே, அதான் கேட்டேன். நீ ஏன் அழுத, எதுக்கு அழுதன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாம் எனக்கே தெரியும். என் அம்மா, அதான் உன் மாமியார் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன்ல. கோர்ட்ல கடைசி நேரத்தில் சாட்சியோடு வந்து உன்னை விடுதலை பண்ணுது. இப்படி கோயிலுக்கு கூட்டு வந்து உன் கையாலே அன்னதானம் போட வச்சு அழகு பார்த்து, இதெல்லாம் பார்க்கும்போது எப்பேற்பட்ட பொண்ணு எமோஷனாக தான் செய்வாங்க. காவ்யா, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாத. மனசு விட்டு கோயில் நட சாத்துற வரைக்கும் கூட இங்கே உட்காந்து அழலாம். யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. என்னாச்சு காவ்யா, இவ்வளோ பெரிய ஜோக் சொல்லியிருக்கேன், சிரிக்கவே மாட்டேங்கிறேன். பரவாயில்ல காவ்யா, முறைக்கும் போது கூட அழகா தான் இருக்கு. அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கவலை எல்லாம் அத்தை பத்தியோ என்ன பத்தியோ இல்ல, உங்களை பத்தி தான். என்ன பிரிஞ்சு நீங்க எப்படி இருக்க போறீங்களோ தெரியல. என்ன காவ்யா, ரொம்ப டீப்பா திங்க் பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போலாமா? அதுக்கு தான் இவ்வளவு யோசிச்சியா? தெரியவா போலாம். அம்மா உன்ட்ட சத்தியம் வாங்கினாங்களே, அது வந்து காவ்யா, எனக்கு எல்லாமே தெரியும். இனி 7 ஜென்மத்துக்கும் நீயே மருமகளா வரணும் தானே சத்தியம் வாங்கினாங்க. 7 ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க என்ன மருமகளா ஏத்துக்கவே மாட்டாங்க பார்த்தி. அதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய ஆளு, என்ன யாராலும் ஏமாத்த முடியாது. நீ இப்படியே அப்படியே யோசிச்சுட்டு இருப்ப, வா போலாம். இந்தா 2 சம்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர்ஸை சால்வ் பண்ண சரியா? ஏய், வெரி குட் வெரி குட். இப்போ இதை சால்வ் பண்ண. கணக்குல நீ நல்ல சூரப்புலியா இருக்கியே. அறிவுலயும் சரி, அழகுலயும் சரி, நீ உங்க அப்பா மாதிரி. நல்ல வேளை நீ உங்க அம்மா மாதிரி இல்ல. பா, உன்ன மாதிரின்னு சொல்றியே, அப்ப நானும் உன்ன மாதிரியே எங்கேயும் வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருப்பேனா? இப்போதானே என்ன மாதிரி உன்னை பெருமையா சொன்னேன். அதுக்குள்ள பார்த்தியா உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். இது பாரு, சேர்க்கை சரியா இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். என்ன பண்றது, உங்க அம்மா உன் பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. இங்க பாரு அனிதா குட்டி, அப்பா ஒண்ணு சும்மா இல்ல. அருணாச்சலம் மாமாவோட அத்தனை வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன்.
ஆனா அவரு நமக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு தராருல்ல, அதனால தான் நான் அவர்கிட்ட சம்பளம் வாங்குறதில்ல. அது மட்டும் இல்லை, ஒரு கூட்டு குடும்பம்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும். அப்போதான் சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுதா? சரிப்பா. சரி, அதனால அப்பா வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா தான் இருக்காருன்னு நினைக்க கூடாது. ஓகே? ஓகேப்பா. ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க ரவி. நான் வீட்டுக்கு வெளில தான் இருக்கேன். ஜீவா சார் இருக்காரா? ஜீவா மாப்பிள்ள உள்ளதான் இருக்காரு. சரி, நீங்க உள்ள வாங்க. ஓகே சார். சரி. அனிதா குட்டி, நீ போய் ஜீவா மாமா கூட்டு வா. சரிங்கப்பா. சார் வாங்க ரவி. வணக்கம் சார். உட்காருங்க. இருக்கட்டும் சார். அட உட்காருங்க, மாப்பிள்ள இப்ப வந்துருவாரு. சரி சார். எப்படி இருக்கீங்க ரவி? நல்லா இருக்கு சார். சைட்ல ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். டைம் எல்லாம் முடியுதா? ஆமா சார். வாங்க ரவி. வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி? இல்ல சார், பழக்கம் இல்லை, எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த தண்ணியாவது குடிங்க. சொல்லுங்க ரவி. சார், எல்லா மெட்டீரியலும் குடோனுக்கு வந்துருச்சு. ஓகே. நீங்க பார்த்துட்டு சைன் பண்ணா நல்லா இருக்கும். கொடுங்க சார். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன இவன் எந்த பில்லையும் செக் பண்ணாம சைன் போட்டு கொடுக்குறான்? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது? அவ்வளோதான் சார். ஓகே சார், அப்படியே செக் கொடுத்துட்டீங்கன்னா சப்ளையர்ஸ்க்கு அமௌண்ட் போட்டு விட்டுருவேன். ஒரு நிமிஷம். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? குடவுனுக்கு வந்த ஸ்டாக்குக்கெல்லாம் அமௌண்ட் ஃபில் பண்ணியிருக்கேன். சப்ளைஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இந்தாங்க. சார், டைம் ஆச்சு சார், நான் கிளம்புறேன். சரிங்க ரவி. வரேன் சார். மாப்பிள்ள. மாமா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பில்ஸ் எதுவுமே செக் பண்ணாம ஓச்சர்ல சைன் போடுற. குடோனுக்கு போய் பில்லுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருச்சா இல்லையா ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தானே நீ சைன் பண்ணணும். எனக்கு என்னமோ சரியா தோணல மாப்பிள்ள.